முருங்கைக்கீரை சாம்பார் என்னோடய ஃபேவரட்டான ஐட்டம்னு சொல்லலாம். இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி அந்த மரம் இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து என்னோடதும் ஒரு வில்லேஜ் தான். எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. எங்கள் முருங்கை மரத்தில் வந்துட்டு அவ்வளோ முருங்கைக்கீரை இருக்கும். பட் வந்து அது பக்கத்தில் இருக்கிறதுனால என்னமோ அதை சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசையே வராது. எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அம்மாவோடு சேர்த்து நான் மிஸ் பண்ண இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். அது நல்லா ஊறட்டும். ஸோ பேரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடித்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஐட்டம், என்னென்னா பூண்டு. பூண்டு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அதுவும் பருப்பு போட்டு நம்ம என்ன செஞ்சாலும் பூண்டு அதிகமாக ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக நான் முன்னாடியே கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தக்காளியுமே கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது பேரலாக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஊற வச்சுருக்க அந்த துவரம்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுக்கிட்டு ஒரு 3 விசில் விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வெறும் மஞ்சப்பொடி மட்டும் நீங்கள் போட்டு பண்ணிங்கனாலுமே இது சூப்பராக இருக்கும். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் நிறைய போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க. என்னென்னா காய் எதுவுமே போடாமல் வெறும் முருங்கைக்கீரையும் பருப்பை மட்டும் போட்டு தாளித்து பண்ணுறதுனால இது பேர் வந்து ப்ளைன் சாம்பார் தான் எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கீரையுமே போடாமல் பண்ணுவாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கீரையுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வேக வச்சுருக்க துவரம்பருப்பை எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி தான். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணியாக வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விட போகிறேன். நல்லா வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த சாம்பார்னால் பன்னீர் மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அவ்வளோ தண்ணியாக வச்சு சாப்பிடணும் இந்த சாம்பார். ஸோ இப்போ நானும் பார்த்திங்கன்னா நிறையவே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கணும்னா என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ முருங்கைக்கீரை வாங்கினாலும் சாம்பாரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய ஆட் பண்ணி முருங்கைக்கீரை பொரியலும் வச்சுட்டு சாப்பிடுவேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.